தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். இன்றைய திரைவிமர்சனம் பகுதியில் நாம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பராசக்தி. இந்த 2026 பொங்கலுக்கு வெளியான திரைப்படம் பராசக்தி. ஜனவரி 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னால 9ஆம் தேதி ஜனநாயகன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக இருந்தது. தணிக்கை சான்றிதழ் வாங்காததுனால அந்த படம் ரிலீஸ் ஆகல. அதனால ஒரே ஒரு படம் தான் பொங்கலுக்கு அப்படிங்கிற மாதிரி சிங்கிள் மேனா வந்து நின்றுக்காரு பராசக்தி. சிவகார்த்திகேயன் நடிச்ச இந்த படம். அதாவது இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறதுக்கு கூட ஓடுறதுக்கு யாருமே கிடையாது. தனியா ஓடிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். அதனால அவருக்கு வெற்றி அப்படிங்கிறது ஊர்ஜிதமாயிடுச்சு. இந்த பராசக்தி அப்படின்னு ஒரு படத்தை நம்ம வந்து பழைய படம் பார்த்தோம். சிவாஜி கணேசன் அறிமுகம் பண்ண படம் கலைஞர் கதிரவசத்தில் இருந்தது பராசக்தி. அந்த டைட்டில் தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு சில முக்கியமான நிறைய விஷயங்களுக்கு ஒன்று அடங்கியிருக்கு. அப்படி என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவகார்த்திகேயனுக்கு இது 25வது படம் அப்படிங்கிற ஒரு பதிவு. 2வது பதிவு என்னன்னாக்கா, ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பாளர் அவருக்கு இது 100வது படம் அப்படிங்கிறது 2வது பதிவு. 3வது பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜெயம் ரவி வில்லனாக நடித்திருக்கும் திரைப்படம் முதல் படம். 4வது பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தெலுங்குல இருக்கு நடிகை ஸ்ரீ லீலா நடித்த முதல் தமிழ் திரைப்படம். இப்படி 4 வகையான பதிவுகளை கொண்டிருக்கும் திரைப்படம் தான் இந்த பராசக்தி. அதுவும் இல்லாம இன்னொரு புதுசா ஒரு பதிவு என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, இந்த பொங்கலுக்கு போட்டியே இல்லாம தனிச்சு ஓடக்கூடிய படம் பராசக்தி. இதுக்கு போட்டியா எந்த படமும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாத்தீங்கன்னாக்கா, 62-65 நடந்த ஒரு சம்பவங்கள். அதாவது அப்ப வந்து காங்கிரசினுடைய கடைசி முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்கள் ஆட்சி செஞ்ச ஆட்சி காலத்துல இந்த சம்பவம் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. காமராஜருக்கு அப்புறம் கடைசியா ஆட்சி செய்தவர். என்னன்னாக்கா, இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்ப நடந்தது. இந்திய வந்து முழுக்க திணிக்க பார்த்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்தியா முழுக்க இந்தியை திணித்து அதுதான் வந்து தேசிய மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக முழு மூச்சோட இறங்கி காங்கிரஸ் இந்த வேலையை செய்கிறது. அதை எதிர்த்து தமிழகத்தில் பல போராட்ட வீரர்கள் களத்தில் குதிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் சிவகார்த்திகேயன். அவர் இறங்கி முதல்ல வந்து அந்த போராட்டத்தில் இறங்குறாரு. இறங்கி அதுக்கு உண்டான வேலைகளை செய்யும் போது அவருடைய நண்பர் இறந்துடுறாரு. அதனால இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் தேவையில்லை. அவருடைய நண்பர்களை இழந்து, உறவினர்களை இழந்து, எல்லாரையும் சாகடிச்சுட்டு இந்த போராட்டத்தை நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒதுங்கிட்டு அவரு ஹிந்தி கத்துக்கிட்டு வடநாட்டில் வேலை செய்யலாம் முயற்சி பண்ணுவார். அங்க வடநாட்டில் போகும்போது வேலைக்கு இன்டர்வியூ போடும்போது அங்க இவருக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு சில ஹிந்தி வார்த்தைகளை பேசுவார், கத்துக்கிட்டு. ஆனா அவன் சொல்றான், இந்த மாதிரிலாம் ஹிந்தி பேசினா வேலை தர மாட்டேன், தெளிவா ஹிந்தி பேசினா தான் வேலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ ஹிந்தி திணிப்புங்கிறது உண்மையிலேயே வருது. சாதாரணமா பேசக்கூடாது, முழுமையா பேசணும். அப்போ ஹிந்தி தெரிஞ்சாதான் ஒரு நாள் இந்தியாவில் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு காங்கிரஸ் கட்சி உருவாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்படிப்பட்ட இந்தியை நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் கண்டிப்பா பண்ணியா அப்படின்ற முடிவுக்கு திரும்ப அந்த முடிவு எடுத்து திரும்ப போராட்ட காலத்தில் இறங்குறாரு. கடைசியில் வெற்றி அடைகிறார். இதுதான் இதுல வந்து ஜெயம் ரவியோட கதாபாத்திரம் எப்படின்னாக்கா, அவரோட அரசு ஊழியர், காவல்துறை அதிகாரியோட ஒரு பெரிய அதிகாரியா இருக்காரு. இந்த மாதிரி எதிர்ப்பு நடத்தக்கூடிய இந்த புரட்சியாளர்களை அடக்குவது தான் அவருடைய வேலை. அப்படி அடக்கும் போது ஒரு புரட்சியாளர் சிவகார்த்திகேயன் அவர் என்ன பண்றாரு, அவரோட ட்ரெயின்ல சண்டை போடும்போது அவருடைய விரல இரும்பு இடக்கல் இல்லையா, அதாலேயே அடிச்சு விரல உடைச்சிடுறாரு.
அந்த கோபம் எனக்கு அதிகமாயிடுது. அவனை திரும்ப கண்டுபிடிக்கணும். இந்த எதிர்ப்பு போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம் யார் யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு எல்லாரையும் ஒழிக்கணும்னு ஒரு கோபம் அவனுக்கு அதிகமாயிடுது. அதனால என்ன பண்றாருனாக்கா ரொம்ப வன்மத்தன்மையோடு செயல்படுறாரு. அதனாலதான் அவர் வில்லன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதர்வா, அவரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் செயல்படுறவர் தான். பட் ஆனால் அந்த கேரக்டருக்கு இவ்வளவு பெரிய நடிகர் தேவையாங்கிறது ஒரு இதுவாக இருந்துச்சு. இருந்தாலும் அவர் நடிச்சு கொடுத்துட்டார் சூப்பரா. அதே மாதிரி ஸ்ரீலீலா தமிழ் நடிச்ச முதல் படம்னாலும் அவங்க பேரை சொல்ற மாதிரி ஒரு கதாபாத்திரம். இந்த படத்தில் அவங்க ஒரு பெரிய திருப்பமுனையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிவி பிரகாஷ்குமார் வந்து அற்புதமான இசையமைச்சிருக்காரு. எல்லாரும் ஒரு இது பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மேக்கப் எல்லாரையும் வித்தியாசமான கோலத்தில் மேக்கப் பண்ணி சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஒளிப்பதிவும் சிறப்பாக இருந்திருக்குது. ஆர்ட் டைரக்டர்களுக்கு ஏகப்பட்ட வேலை ஊட்டிச்சிருக்கிறாங்க. எல்லாமே அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள்னால அந்த காலத்தோட சூழ்நிலையில காட்ட வேண்டியது எல்லாமே அற்புதமாக பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே சரியாக பண்ணாலும் இன்றைய காலகட்டத்துக்கு இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டங்களுக்கு தேவையா? அதெல்லாம் முடிச்சு போனது. அந்த பழசை தெரிஞ்சு வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. இந்த படத்தை பார்த்து காரணம் என்னன்னாக்கா, இன்னைக்கு ஹிந்தி எல்லாத்துக்கும் சர்வசாதாரணம் வந்துச்சு. ஹிந்தி கிடையாது, எல்லா மொழியுமே வந்துச்சு. இப்ப ஹிந்தியை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டா நிறைய பேர் படிக்கிறாங்க. ஹிந்தியை படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரிஞ்சு போச்சு. எல்லா மொழியும் கத்துக்கணுங்கிற எண்ணமும் வந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்தி எத்தனை உயிர்கள் போயிருக்கின்றன என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிக்காக தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு கதைக்களத்தை சுதா குங்கரா அவர்கள் எடுத்துட்டு அந்த சிவகார்த்திகேயன் அற்புதமான ஒரு கதாபாத்திரம், மற்ற நடிகர்களுக்கும் பேர் சொல்லக்கூடிய அளவு கதாபாத்திரம். சேத்தன் அண்ணாதுரை நடிச்சிருக்கிறாரு. நிறைய நடிகர்கள் படத்தில் நாசம் நடிச்சிருக்காரு, எல்லாம் நடிச்சிருக்காங்க. எல்லாருடைய நடிப்பும் அருமையா இருக்குது. கதையும் ஓரளவு தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறாங்க. காட்சி அமைப்புகளும் அற்புதமாக வந்திருக்கின்றது. இந்த பராசக்தி படம் போட்டிகள் இல்லாமல் தனித்து ஓடுவதனால் இதை தேட்டரில் போய் பாருங்கன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. எல்லாருமே போய் தேட்டரில் தான் பார்க்க போறாங்க. ஏன்னா இந்த படத்தை தவிர வேற படம் இந்த பொங்கலுக்கு இல்லை. அதனால மொத்த பேர் இந்த படத்தை பார்க்க போறாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய போவது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.